அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, ஒரு போட்டோ இருந்தால் போதும், நீங்கள் விரும்பும் நபர் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் சரி உடனடியாக உங்களை ஏதாவது ஒரு வழியில் தொடர்பு கொள்வார். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப நம்ம பார்க்க போறது மிகவும் எளிமையான ஒரு மந்திர முறை. மந்திர ஜபங்களாக இருந்தாலும் சரி, தாந்திரிக முறைகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடு கீழே வருவது தாங்க. மனதின் ஆற்றலால் ஒரு குறிப்பிட்ட பொருளையோ அல்லது நபரையோ நம்ம ஈர்க்கிறோம் அப்படின்னாலே அது லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் தாங்க. ஒருநிலைப்பட்ட மனதால் ஜபிக்கக்கூடிய மந்திரங்களுக்கு தாங்க சக்திகள் இருக்கும். சோ இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த எளிமையான மந்திரத்தை முழு கவனத்துடன் நம்ம ஜபம் செய்யணும். யாரெல்லாம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி, காதலர்கள், நெருங்கிய நண்பர்கள், உடன் பிறந்தவர்கள்னு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். காதலர்கள்னு வரும்பொழுது ஒன் சைட் லெவல்ல இருக்கிறவங்க மற்றும் பிரேக்கப் லெவல்ல இருக்கிறவங்களும் இதை தாராளமாக பயன்படுத்தலாம். யாருன்னே தெரியாத நபர்களுக்கு, அதாவது அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்த முடியாது. எப்பவுமே ஒரு மந்திரத்தை நம்ம யூஸ் பண்றோம்னா அது சக்தி வாய்ந்த முறையாக இருக்கும். சோ நல்ல நோக்கங்களுக்காக மட்டுமே இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணணும். தவறான நோக்கங்களுக்காக பயன்படுத்தும் பொழுது அதனுடைய விளைவுகளும் தவறாக இருக்கும். நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் நல்ல விஷயத்திற்காக மட்டுமே இந்த மெத்தடை யூஸ் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையில இந்த மெத்தட் நான் அப்லோட் பண்றேங்க. நீங்கள் விரும்பும் நபர் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் சரி இந்த மெத்தட் உங்களுக்கு ஒர்க் ஆகும். உங்க மேல கோபத்தில் இருக்கும் நபராக இருந்தாலும் கூட இந்த மெத்தட் நீங்க யூஸ் பண்ணும் பொழுது அந்த கோபம் தணிந்து அந்த நபரே உங்களை ஏதாவது ஒரு வழியில் தொடர்பு கொள்வார். வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பலாம், போன் கால் பண்ணலாம், சோஷியல் மீடியாஸ்ல பிங்க் பண்ணலாம், அல்லது பக்கத்துல இருந்தாங்கன்னா நேர்ல கூட உங்களை சந்திக்க வரலாம். சோ ஏதாவது ஒரு வழியில உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. தொடர்ந்து 7 நாளைக்கு இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணணும். சனிக்கிழமை, அதாவது சாட்டர்டே அன்னைக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணி ஃப்ரைடேவோட வெள்ளிக்கிழமையுடன் இந்த மெத்தடை நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். நடுவுல ஒரு நாள் கூட பிரேக் எடுக்க கூடாதுங்க. பெண்களாக இருந்தால் தீட்டு நேரத்துல இந்த மந்திர ஜபத்தை செய்யக்கூடாது. சோ தீட்டு ஏற்படாத மாதிரியான 7 நாட்களாக பார்த்து நீங்க தேர்வு செய்யணும். வளர்ப்பிறை, தேய்பிறை எல்லாம் நீங்க கணக்குல எடுத்துக்க வேண்டாம். எந்த சனிக்கிழமை வேணாலும் இந்த மந்திர ஜபத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். தினமும் குளிச்சுட்டு தாங்க இந்த மந்திர ஜபத்தை செய்யணும். அசைவம் சாப்பிடுறவங்களாக இருந்தால் மந்திர ஜபத்தை முடிச்சதற்கு பிறகு நீங்க நான்வெஜ் எடுத்துக்கலாம். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. நார்மலா நீங்க குளித்தாலே போதும். இந்த மெத்தடுக்கு நமக்கு தேவைப்படும் ஒரே பொருள் என்னன்னு பார்த்தோம்னா, யார் உங்களை கான்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த குறிப்பிட்ட நபருடைய ஒரு போட்டோ நமக்கு தேவை. பாஸ்போர்ட் சைஸ்ல இருக்கக்கூடிய போட்டோ இருந்தாலே போதுங்க. அந்த குறிப்பிட்ட நபருடைய முகம் கிளியரா தெரியணும். அவங்க கொஞ்சம் சிரித்த மாதிரி இருக்கக்கூடிய போட்டோவாக இருக்கணும். குரூப்பா இருக்கக்கூடிய போட்டோஸ்லாம் யூஸ் பண்ண கூடாதுங்க. அப்படி இருந்தாலும் அதை நீங்க கிராப் பண்ணி தனியா எடுத்துக்கோங்க. மொபைல்ல நீங்க போட்டோ வச்சிருந்தீங்கன்னா அதையும் நீங்க டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பெட்டர் நீங்க ஒரு ஹார்ட் காப்பியா வச்சிருந்தீங்கன்னா அது இன்னமும் சுலபமாக இருக்கும். போன்ல நீங்க போட்டோ வச்சிருந்தீங்கன்னா அதை பார்த்து மந்திர ஜபம் செய்யும் பொழுது மொபைல்ல அடிக்கடி நமக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். சோ நம்முடைய கவனம் சிதறும். சோ நோட்டிபிகேஷன் வராத மாதிரி நீங்க வச்சுக்கோங்க. அல்லது ஹார்ட் காப்பியா நீங்க போட்டோவை எடுத்துக்கோங்க. அவங்க தனியா இருக்கக்கூடிய போட்டோவை மட்டும் தாங்க நீங்க பயன்படுத்தணும். உங்க கூட சேர்ந்து இருக்கக்கூடிய போட்டோவை கூட நீங்க யூஸ் பண்ண கூடாது. போட்டோ இல்லாதவங்க இந்த மெத்தட் நீங்க யூஸ் பண்ண முடியாது. நம்ம சேனல்ல விரும்பிய நபர் நம்மை தொடர்பு கொள்வதற்காக நிறைய மெத்தட்ஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுல உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா கம்ஃபர்டபுளா இருக்குமோ அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. எந்த நேரத்துல இந்த மந்திர ஜபம் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, விடியற் காலை 3 மணி முதல் காலை 6 மணி வரை இருக்கும். அந்த குறிப்பிட்ட நேரத்தில் இந்த மந்திர ஜபத்தை செய்யலாம். அல்லது மாலை 6 மணி முதல் இரவு 12 மணி வரை இருக்கும். அந்த இடைப்பட்ட நேரத்திலும் இந்த மந்திர ஜபத்தை செய்யலாம். இப்ப ஒரு தனி ரூம்ல நீங்க உட்கார்ந்துக்கோங்க. தனி ரூம் இல்லாதவங்க கவலைப்பட வேண்டாம். உங்களை யாரும் கொஞ்ச நேரத்திற்கு டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க. சேர்ல அல்லது தரையில கூட நீங்க உட்கார்ந்துக்கலாம். உங்களுக்கு முன்னாடி அந்த குறிப்பிட்ட நபருடைய போட்டோவை நீங்க வச்சுக்கணும். அந்த போட்டோவை பார்த்துட்டே இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லணும். ஓம் வசி வசி பெயர் சிம் வசி. இந்த மந்திரத்துல பெயர்னு இருக்கக்கூடிய இடத்திற்கு பதிலாக நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை சொல்லணும். உதாரணத்திற்கு அவருடைய பெயர் ராஜான்னு இருந்ததுன்னா ஓம் வசி வசி ராஜா சிம் வசி. அவங்களுடைய பெயர் ராணின்னு இருந்ததுன்னா ஓம் வசி வசி
ராணி சிம் வசி. அவ்வளவுதாங்க. ரொம்பவுமே எளிமையான அதே நேரத்தில் சக்தி வாய்ந்த மந்திரம் இது. நேம் யூஸ் பண்றதுல நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்கும். அந்த குறிப்பிட்ட நபரை நீங்க என்ன நேம் சொல்லி கூப்பிடுவீங்களோ அந்த பெயரை நீங்க பயன்படுத்துங்க. அது ஷார்ட் நேம், பெட் நேம் எதுவாக இருந்தாலும் அதை நீங்க பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா அந்த குறிப்பிட்ட நபரை அதிகபட்சமாக என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை நீங்க பயன்படுத்தலாம். உதாரணத்திற்கு அவங்க படிக்கிற ஸ்கூல்ல, காலேஜ்ல அல்லது ஒர்க் பண்ற இடத்துல என்ன பெயர் சொல்லி கூப்பிடுவாங்களோ அந்த நேமை நீங்க யூஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு முறையும் மந்திரம் சொல்லும் பொழுது முழு கவனத்துடன் நீங்க சொல்லணும். அந்த குறிப்பிட்ட நபரை மனதார நினைச்சிட்டே இந்த மந்திரத்தை சொல்லணும். கவனத்தை வேற எங்கேயாவது வச்சுட்டு மந்திரம் சொன்னால் அதற்கு பலன் கிடைக்காது. அந்த குறிப்பிட்ட நபரை மனம் ஒன்றி அவங்களையே நினைச்சிட்டே இந்த மந்திரத்தை நீங்க சொல்லணும். மந்திரம் சொல்லி முடிச்சதற்கு பிறகு அவங்களுடைய போட்டோவை பார்த்து 3 முறை நீங்க ஊதணும். மொபைல்ல நீங்க போட்டோவாக வச்சிருந்தாலும் சரி அல்லது ஹார்ட் காப்பியாக இருந்தாலும் சரி, அதை கொஞ்சம் கிட்ட வச்சு 3 முறை அவங்க முகத்திற்கு நேராக நீங்க ஊதணும். மந்திரத்தை வாய் விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம். வாய் விட்டு மந்திரம் சொல்றவங்க ரொம்ப நீங்க சவுண்டா சொல்லாதீங்க, கொஞ்சம் மென்மையா பொறுமையா நீங்க சொல்லுங்க. 108 முறை 108 டைம்ஸ். எண்ணிக்கை ரொம்பவுமே முக்கியம். அதிகமாகவும் சொல்லக்கூடாது, குறைவாகவும் சொல்லக்கூடாதுங்க. ஸோ எண்ணிக்கைக்காக நீங்கள் டைமண்ட் கல்கண்டு, உடைத்த கடலை, வெள்ளை கொண்டை கடலைன்னு இது போன்ற பொருட்களை பயன்படுத்திக்கலாம். 108 எண்ணிக்கையில் இப்போ நம்ம பார்த்த பொருளில் ஏதாவது ஒன்றை எடுத்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு முறையும் நீங்கள் மந்திரம் சொல்லி முடிக்கும் பொழுதும் ஒன்னொன்னா நீங்கள் போட்டுட்டே வந்தீங்கன்னா 108 முறை கவுண்டிங் கரெக்டாக உங்களுக்கு வரும். அதே பொருளையே 7 நாட்களுக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். 7 நாட்களுக்கும் ஒரே போட்டோ தாங்க நீங்கள் பயன்படுத்தணும். டெய்லியும் ஒரு போட்டோவா நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. யாருக்காக இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த குறிப்பிட்ட நபருக்கு எப்பவுமே நீங்க இப்படி ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணதை ஷேர் பண்ணக்கூடாதுங்க. அப்படி நீங்க ஷேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. மந்திர ஜபத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா 108 முறை சொல்லி முடிக்கிற வரைக்கும் அந்த இடத்தை விட்டு நீங்க எழுந்திருக்க கூடாது. மந்திரம் சொல்லி முடிச்சதற்கு பிறகு உடனடியாக தண்ணீர் அல்லது இளநீர் நீங்க குடிச்சீங்கன்னா அந்த மந்திரத்துடைய வைப்ரேஷன்ஸ் ரொம்ப நேரம் உங்களுடைய உடலில் இருக்கும். இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ற நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்கள்ல அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட இருந்து போன் கால் வருதா, மெசேஜ் வருதான்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. மந்திர ஜபத்தை ஃபாலோ பண்றது மட்டும் தாங்க நம்முடைய வேலை. மற்றதையெல்லாம் இந்த பிரபஞ்சம் பார்த்து கொள்ளும். நீங்க அந்த குறிப்பிட்ட நபரை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் அந்த வேலையை கையில எடுக்காது. சோ இந்த மெத்தட் யூஸ் பண்ற நேரத்துல மட்டும் அந்த குறிப்பிட்ட நபரை பற்றி நீங்க நினைக்கணும். மற்ற நேரத்துல உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வேறு விஷயத்தின் மீது கவனத்தை செலுத்துங்க. உங்களுடைய ரொட்டீன் ஒர்க் என்னமோ அதை நீங்க பாருங்க. உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களில் கவனத்தை நீங்க திருப்பணும். 7 நாட்களில் ஒரு நாள் நீங்க பிரேக் எடுத்துட்டா கூட திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்தாங்க இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். கரண்டா நீங்க எத்தனை லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அல்லது தாந்திரிக முறைகள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடையும் சேர்த்து நீங்க யூஸ் பண்ணலாம். 7 நாட்களுக்குள்ளேயே அந்த நபர் உங்களை கான்டாக்ட் பண்ணிட்டாங்கன்னா இந்த மெத்தடை அப்படியே நீங்க ஸ்டாப் பண்ணிட கூடாதுங்க. 7 நாட்களுக்கு நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். 7 நாட்களும் ஒரே நேரத்தை தான் ஃபாலோ பண்ணணும்னு கிடையாதுங்க. இப்ப நம்ம பார்த்த டைமிங்ஸ்ல எந்த நேரத்தை வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் 2 நாட்களுக்குள்ளாக அந்த குறிப்பிட்ட நபர் கிட்ட இருந்து உங்களுக்கு போன் கால் அல்லது மெசேஜ் வரும். சோ தேவைப்படுறவங்க இப்ப நம்ம பார்த்ததை போல லைன் பை லைன் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.